ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பொரிச்ச குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்போவும் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்ச குழம்புக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தாளிப்புக்கு 2 கிராம்பு, பாதி பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, இதெல்லாம் போட்டு தாளித்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நறுக்கிய தக்காளி 2, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் சேர்த்து தான் இந்த பொரிச்ச குழம்பு செய்ய போகிறேன். அதனால் இது கூடவே நம்ம கத்திரிக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் அப்போ தான் உங்களுக்கு கரையாமல் இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு தாளிக்கும் போது மற்ற காயெல்லாம் நம்ம கொஞ்சம் கொதிச்ச வரணும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் எண்ணெயில் வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மற்ற காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 முருங்கைக்காய், அடுத்ததாக ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. ஏன்னா காயெல்லாம் வேகணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், அடுத்ததாக ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் உங்களுக்கு பொரிச்ச குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்து கொதிச்சதுக்கு பிறகு நம்ம தேங்காவும் சின்ன வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். நம்மள காயெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு பிறகு தான் இந்த சின்ன வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லா கமன்னு பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். நம்ம இங்கே தண்ணியாக வச்சா தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
நம்ம சீக்கிரம் அவசரமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த பொரிச்ச குழம்பு ட்ரை பண்ணலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் இது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.